இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் முதல்ல சொன்ன மாதிரியே பாய்சன் அவர் லங்ஸை ரொம்ப பாதிச்சிருக்குப்பா. அதனால பிரீத்திங் பண்ண முடியல. ஆக்சிஜன் கொடுத்தும் அவர் ஸ்டேபிள் ஆகல. வேற எதுவும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதா? இல்ல, அதுக்கு வேற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் வரணும். பாமலாஜிஸ்ட் வந்து பார்த்து டயக்னோஸ் பண்ணாதான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னு யோசிக்க முடியும். சார், அவர் உடனே வர சொல்லுங்க சார். அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் இருக்காரு. முத்துராமன் ஒரு ஃபார்மலாஜிஸ்ட் இருக்காரு. அவருக்கு நாங்க ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அவர் இப்போ வந்துட்டு இருக்கார். அதுவும் இல்லாம அவர் சாப்பிட்ட ஃபுட்டை லேப்ல டெஸ்ட் கொடுத்துருந்தோம் இல்லையா, அது எந்த அளவுக்கு டாக்ஸிக்கான பாய்சன்னு ரிப்போர்ட் வேற வர வேண்டியிருக்கு. அது வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த டாக்டர் எப்ப வருவாரு? கொஞ்ச நேரத்துல ரீச் ஆயிடுவாரு. நீங்க பயப்படாம இருங்க, சரியா? சீனு, என்னடா டாக்டர் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. வேற ஏதோ டாக்டர் வேற வரணும்னு சொல்றாங்க. ஆமாமா, பல்மனாலஜிஸ்ட்ன்றவரு இந்த நுரையீரல் சம்பந்தமான டாக்டர். மாமாவுக்கு மூச்சு விட ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால அவர் வந்து பார்த்து நுரையீரல்ல எங்க என்ன பாதிச்சிருக்குன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நாம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு பார்க்க முடியும். ஐயோ, டாக்டர் என்னென்னமோ சொல்றாங்களே. கடவுளே, எப்படியாவது என் அண்ணனை காப்பாத்திரு. ஐயோ ஐயோ ஐயோ, அவரு இவ்வளவு கஷ்டப்படுறாரு. கடவுளே. பெரியம்மா, பயப்படாதீங்க பெரியம்மா. வயித்தை கிளீன் பண்றாங்க. அப்பதான் பாய்சன் எல்லாம் வெளியில வரும். ஐயோ, அவர் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல மாயா. அவரு யாருக்கு என்ன பாவம் பண்ணாரு? கடவுள் ஏன் இப்படி அவரை சோதிக்கிறாரு? கடவுள் எல்லாம் இதுக்கு ஒண்ணு காரணம் இல்ல. இங்க இருக்கிறவங்க பண்ண பாவம் தான் இதெல்லாம். செய்யறது எல்லாத்தையும் செஞ்சுட்டு பொழைப்பாரா மாட்டாரான்னு பாக்குறதுக்கு வந்து நிக்கிறாங்க. அம்மா, இருக்கிற பிரச்சனையில நீங்க வேற அமைதியா இருங்கம்மா. சார் சார் நுப்பாடுங்க சார். சார் நுப்பாடுங்க சார். நுப்பாடுங்க சார். என்னப்பா சார், என் பொண்டாட்டி என்கிட்ட கோச்சிட்டு விஷத்தை குடிச்சிட்டா சார். எப்படியாச்சும் அவளை காப்பாத்துங்க சார். நான் பல்மனாலஜிஸ்ட் டாக்டர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன முழிக்கிற? எதுக்கு என் வண்டியை நிறுத்தின? உன்னை பார்த்தா ஏதோ தப்பா இருக்க. ரொம்ப புத்திசாலி சார் நீங்க. உடனே கண்டுபிடிச்சிட்டீங்களே. ஏய், யாருப்பா நீ? என்ன வேணும் உனக்கு? ஏன் வண்டியை நிறுத்தின? எதுக்கு என்கிட்ட பிரச்சனை பண்ற? பேசாம என் கூட வந்துருங்க, சரியா?
அதான் உங்களுக்கு நல்லது இல்ல என்ன பண்ணுவ? யார் நீ? யாரா நீங்க? ஏய், யாரா நீங்களா? எதுக்குடா என்ன கட்டி வச்சிருக்கீங்க? ஒழுங்கா என்ன விட்டுருங்க. நான் ஒரு எமர்ஜென்சி கேஸ அட்டெண்ட் பண்ண போயிட்டு இருக்கேன். அந்த கேஸ நான் பாத்துக்கிறேன் டாக்டர். எதுக்காக என் ட்ரெஸ் நீ போட்டிருக்க? என்ன பண்ண போற? ஒண்ணு இல்ல டாக்டர், நீங்க அந்த ஆளை காப்பாத்த போயிட்டு இருக்கீங்க, நான் அந்த ஆளை போட்டு தள்ளுறதுக்காக போயிட்டு இருக்கேன். இனிமே நான் தான் பாமாலஜிஸ்ட். டேய், அது பல்மனாலஜிஸ்டா? ஏதோ ஒண்ணு. அட பாவிகளா, ஏன்டா இப்படி பண்றீங்க? ஒரு உயிரோட விளையாடாதீங்க. ஐயோ டாக்டர், அடுத்தவங்க உயிரை காப்பாத்துறதும் கவலைப்படுறதும் வேணா உன் தொழிலா இருக்கலாம். ஆனா இப்ப நீ உன் உயிரை பத்தி மட்டும்தான் கவலைப்படணும். சத்தம் போட்ட பல பேருக்கு மூச்சு கொடுத்துருக்க, அப்புறம் உன் மூச்சு நின்னுடும். என்ன டாக்டர் என்ன பாக்குற? உயிரோட போக மாட்டேன், அமைதியா இருக்கணும். டேய், நீங்க பண்றது எதுவும் சரியில்லை, பாத்துக்கங்க, சொல்லிட்டேன். வாயை வச்சு நான் அமைதியா இரு. மேடம், நீங்க சொன்ன மாதிரி டாக்டரை தூக்கிட்டோம். இப்ப அந்த டாக்டர் மாதிரியே நான் கிளம்பிட்டேன். இத பாரு, அந்த ரகுராம் பல தடவை என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். இந்த தடவை மிஸ் ஆக கூடாது. கண்டிப்பா இன்னைக்கு அவன் உயிர் போகணும். கண்டிப்பா நடக்கும் மேடம். உன் மேல அங்க யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. அவன் பொழைச்சிருவான்னு அந்த குடும்பமே நம்பணும். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கற மாதிரி நடி. கொஞ்சம் கொஞ்சமா துடிச்சு துடிச்சு அவன் உயிர் போகணும். சரிங்க மேடம், வேலையை கச்சிதமா முடிச்சிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ம், சரி. யோ டாக்டர், இப்ப நான் தான் டாக்டர், புரியுதா? ஏய், தார பத்திரமா பாத்துக்கோங்க. நாங்க நான் பாத்துக்கிறோம். போய் வேலையை முடிச்சிட்டு வரேன். நாங்க பாத்துக்கிற தலைவர், நீ போயிட்டு வா. டேய், சொன்னா கேளுங்கடா. ஏய், என்னை விடுங்கடா. வாயை மூடு. காப்பாத்தணும்டா. வாயை மூடு. அவனை இப்படி பண்ண யாருக்குடா மனசு வந்துச்சு? அத இங்கே இருக்கானே அத்த. இவன் தான் பிரசாதம் குடுக்கறான்னு விஷம் கலந்து வீட்டுக்கு கொடுத்து விட்டுருக்கான். இப்ப எதுவும் தெரியாத மாதிரி வந்து நின்னுட்டு இருக்கான். ஏய், வாயை மூடு. யார பார்த்து எப்படி ஒரு பேச்சு பேசுற? இத பார், இந்த குடும்பத்துல வளர்ந்த புள்ளாடி அவன். நம்ம குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் மத்தவங்களை அழிக்க தெரியாது, வாழ வைக்க தான் தெரியும். கணிச்சு மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த செவிழு பிஞ்சிரும். ஜாக்கிரதை.